ஃபேமிலிஸ் வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிரேவ்யார்டில் ஹாலோவின் புதுசாக ஒரு மோடு தான் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இறங்கும் போது இருட்டாயிருச்சு, என்னன்னா நம்ம செல்லு தான் டிஸ்பிளே போயிடுச்சான்னு பார்த்தேன். கடைசியில் பார்த்தா மோடே அப்படிதான் போல. இங்கே என்ன கண்ணு இருக்கு, பிசன் கண்ணு இருக்கு. யாரா தள்ளக்குட்டி நீ இங்கே பார்த்தீங்கன்னா என்னமோ அவார்டு எத்தனை மாதிரி செல்லக்குட்டி நின்றுட்டு இருக்கிறான். பையன் இங்கே வந்து அடி வாங்குறான். இடம் தேடி வந்து அடி வாங்குறதுக்காக வந்த பையன் அடிச்சு போட்டு தெளிச்சு என்னடா ஜன்னல் திடீர்னு தாண்ட முடியல. ஹாலோவின் மோடுன்னு அப்படிதான் இருக்கும் போல. நான் பட்டுக்கு செவுத்து தாண்டாம நேராவே ஓடியான்ட்டேன். இங்கே அவனும் ஓடியார் சத்தம் கேட்குது. ஊங்காங்க மண்டே பாதி அடி வாங்கிட்டு ஹெச்பியோட ஓடுறான். செல்லக்குட்டி உன்னை துரத்தி வந்து போறான்டா. இங்கே நின்றுட்டு இருக்கிறான். எதுத்தால வேற ஒரு எனிமி வந்துட்டான். எங்கடா சுத்தியுமே எத்தனை எனிமியா இறங்குவீங்க. பையன் பார்த்தீங்கன்னா நான் அடிக்கிறது கூட கவனிக்காம லூட்டு பொறிக்கிட்டு இருக்கேன். செல்லக்குட்டி கடைசி வரையிலுமே கவனிக்கல. அதுக்கப்புறம் தான் கரெக்டா குளோவல் போட்டான். குளோவல் சந்தில என்ன நம்மள அடிச்சு போட்டு தெளிப்பான். ஈரடே அண்ணன் உன்னை அடிக்க மாட்டான். கொஞ்சம் லூட்டு மட்டும் பொறிக்கிறேன்டா. என்கிட்ட பார்த்தீங்கன்னா லூட்டே இல்லை. பையனோட லூட் பாக்ஸ்ல இருக்கிற ஆமோலாம் எடுத்துக்கிட்டு சுத்தி போய் பையனை போட்டு தெளிய வேண்டியதுதான். பையனுக்கும் பார்த்தீங்கன்னா அறிவு இருக்கும் போல. அவனும் பார்த்தீங்கன்னா சுத்திட்டு வரலான்னு பார்த்துருக்கான். இருந்தாலும் நம்மள அடிச்சு என்ன போட்டு தெளிப்பான். பையனை மேக் டென்ல அழுத்தி பிடிச்சி போட்டு தெளிச்சு கையில பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பர் மெடிக்கேட் இருக்கு. ஹெல்த் ரெக்கவர் பண்ணிட்டு மீதி இருக்கிற எனிமிலாம் சம்பவம் செய்வான். சுத்தியுமே பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமான எனிமிங்க இறங்கி இருக்கிறானுங்க. எங்க இருந்து அடிக்கிறானுங்கன்னே தெரிய மாட்டேங்குது. பையன்கிட்ட பார்த்தீங்கன்னா போயிட்டு கொஞ்சம் லூட்டு பறிக்கலாம். ஏன்னா நம்ம கிட்டே கண்ணு கம்மியாக இருக்கு. இங்கே அவன்டா ஓடிக்கிட்டு இருக்கான்டா. லூட்டு பொறுக்கலான்னு பார்த்தா செல்லக்குட்டி அப்படி சந்தல் சைஸா ஓடிக்கிட்டு இருக்கான். எங்கடா போயிட்டு மறுபடியும் இருறாவனே அழுத்தி பிடிச்சி போட்டு தெளிக்கிறோம். பையன் பார்த்தீங்கன்னா நேரம் வந்து மண்டையில அடிங்க செத்துட்டான் செல்லக்குட்டி. கீழே இருக்கிற எல்லா எனிமையும் போட்டு தெளிச்சு சரி மேலே எவனாச்சும் இருப்பான்னு நினைச்சு மேலே போனா இதே இங்கே ஒரு பொம்மை ஆடிக்கிட்டு இருக்கு. ஏன்னா பாய்களா பயந்துட்டேன். கொஞ்ச நேரத்தில் யாரும் அவன் எனிமி இவ்வளோ பெருசு இருக்கிறான்னு கடைசியில் பார்த்தா ஒரு பொம்மை நின்று ஆட விட்டுட்டு இருக்கானுங்க. ஏன்டா ஆரவன் 3 நாள் இப்ப இல்லாம அநியாயம் பண்ணுவீங்க. பேசிக்கிட்டே இருக்கிற சாக்கில் ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா ஓடி அந்த பையனுக்கு பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்ச மேக்டன்ல ஃபுல் ஹெல்த்தும் குறைஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். பையன் பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு பின்னாடி போய் மெடிக்கிட் போட்டுக்கிட்டு இருக்கிறான். நம்மளும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே வெஸ்ட் டேமேஜ் ஆயிடுச்சு. நம்மளும் கொஞ்சம் வெஸ்ட் கிட் போட்டு ரிப்பேர் பண்ணிக்கலாம். பையன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நேரமா மெடிக்கிட் போட்டுக்கிட்டு இருக்கான். சரி வெளியே பாப்பான்னு பார்த்தா எட்டி பார்த்துக்கிட்டு இருக்கான். எட்டி பார்த்து நம்மள எட்டு அடிச்சு போட்டு தெளியலாம் நினைச்சிட்டு இருக்கான். பாவம் நம்ம அடிச்சு பையனை எட்டு அடிச்சு போட்டு தெளியாச்சு. எந்த பக்கம் 2 எனிமி அடிச்சுட்டு இருக்கானுங்க. எங்க அடிச்சுட்டு இருக்கானுங்க. இந்த அளவு பாத்துற ஒரு எனிமியை பாத்துறேன். M4A1 பையனை பார்த்தீங்கன்னா அழுத்தி பிடிச்ச போட்டு தெளிட்டான். குளோவல் போட்டா மட்டும் போட மாட்டா செல்லக்குட்டி. நம்ம மேல இருக்கு. நம்ம மேல இருந்து பையனை போட்டு தெளியா. என்ன இது தலையில திட்டு நம்ம கிரீடெல்லாம் பறக்குது. என்ன கருமாந்திரம் தெரியல. இங்க ஒரு எனிமி பார்த்தீங்கன்னா செல்லக்குட்டி நின்னுட்டு பிரேயர் பண்ணிட்டு இருக்கா. சமாதிக்கு பையன் அடிச்சு போட்டு தெளியாச்சு. அநியாயமா ப்ரே பண்ணி அடி வாங்கிட்டியாடா. திடீர்னு இன்னொரு எனிமி பார்த்தீங்கன்னா மேல வந்துட்டான். மேல வந்தோன்னு பார்த்தீங்கன்னா பையன் குளோவல் போட்டு பயந்துக்கிட்டான்டே. அண்ணன் உன்னை அடிக்க மாட்டேன்டா. வெளியே வாடா கண்ணு. அண்ணன் உனக்கு போயா விட்டு கொடுக்குறேன்டா. அண்ணன் கிட்ட மட்டும் நீ ஃப்ரெண்ட் ஆயிட்டா உனக்கு மேட்ச் போயா வாங்கி கொடுப்பேன்டா. நானே போய் அடிப்பேன்னு தெரியல. ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க செல்லக்குட்டி. கரெக்டான சமயம் இருங்க இந்த பக்கம் போய்க்கலாம். மேக் 10 எடுத்துறான். அழுத்தி பிடிச்சி போட்டு தெரியலாம். போட பையன் அடி வாங்கியாச்சு. அடா அநியாயமா நான் ஃப்ரெண்டா பண்ணி எப்படா செல்லக்குட்டி நீ நம்புன. நம்மளையும் பார்த்தீங்கன்னா ஒருத்தன் நம்பி ஃப்ரெண்ட் அவன் அநியாயமா அவனை அடிச்சு போட்டு தெளியாச்சு. பையன் பார்த்தீங்கன்னா சோகமா இருக்கிற எமோஜெல்லாம் போடுறான். நான் என்ன செல்லக்குட்டி பண்றது. அடுத்த டைம் உனக்கு அண்ணன் நான் போய வாங்கி தரேன். அதுக்கப்புறம் பீமா சக்தி பக்கம் வந்தாச்சு. பீமா சக்திக்கு பக்கத்தால பாத்தீங்கன்னா ஒரு எனிமி நான் அடி வாங்கிட்டு குளோவல் போட்டான். போயிட்டு பின்னாடியே 2 அடி போட்டு பொழந்தாச்சு. நான் இங்க வந்துட்டு பையன் அங்கே வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கான். பையன் கிட்ட இருக்கிற லூட்டெல்லாம் அடிச்சுட்டு போனா இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ஒரு எனிமி மரத்துல முட்டிக்கிட்டு இருக்கான். அவனை பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு தெளியாச்சு. எவனோ கார் ஒரு சவுண்டு கேக்குது. காரா பைக்கில் ஒரு செல்லக்குட்டி அப்படியே ஹாயா பறந்து போயிட்டு இருக்கான். ஆட்ராப்ல லூட் அடிக்கலாம் செல்லக்குட்டி போய்கிட்டு இருக்கான்னு நினைக்கிறான். பையனை பாத்தீங்கன்னா கார்லயே அடித்து போட்டு தெளியாச்சு. பையனோட லூட் பாக்ஸ்ல போயிட்டு என்ன கன் வச்சிருக்கான்னு பாக்கலாம். இங்க என்ன இருக்கு. இங்க ஏர் டிராப் இருக்கு. ஏர் டிராப்ல என்ன இருக்கு. ஏர் டிராப்ல லான்ச் பேட் இருக்கு. ஏடபிள்யூஎம் இருக்கு. ஏடபிள்யூஎம் நம்ம அடிக்கவே தெரியாது. பையன் பாத்தீங்கன்னா நிறைய கரண்ட் வச்சிருக்கிறான். இது வேற அவனை கிங் அடிக்கடி வந்துகிட்டே இருக்கு. வேற பக்கத்தால பாத்தீங்கன்னா பைக் இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம பைக் எடுத்து ஆயா பறந்து போயிடலாம். அஜித் குமார் மாதிரி நான் பைக் எடுத்தேன்னா 299 கிலோமீட்டர் வேகத்துல தான் போவேன். ஐயோ சாரிங்க தெரியாம சொல்லிட்டேன். அடுத்தது நம்மளும் உள்ளார போக விரும்பல. இவங்க ஏர் டிராப் லூட் இருக்கா லூட்டு பறிக்கலாம். நம்மளும் பாத்தீங்கன்னா கடைசி லாஸ்ட் ஜோனுக்கு வந்தாச்சு. 4 பேர் தான் இருக்கானுங்க. இங்க ஒருத்தன் பாத்தீங்கன்னா எதால குளோவல் போட்டு மெடிக்கிட் போட்டுக்கிட்டு இருக்கான். பையனை எவனும் அடிச்சிருப்பான். நம்ம பாத்தீங்கன்னா பையன் அடிச்சு போட்டு தெளிச்சு. பையன் கிட்ட கொஞ்சம் லூட் இருக்கு. லூட் பொறிக்கிட்டு நம்ம அதுக்கப்புறம் இருக்கிற எனிமியெல்லாம் சமைச்சு யாரும் அவன் பின்னாடி இருந்து அடிக்கிறோம். டே எடப்பாவி நேரம் அடிச்சு போட்டு தெளிப்பான். எங்கடா இப்பதான் அவனு போட்டு தள்ளனா அதே இடத்துல இருந்து மறுபடியும் வரான். ஏறி போய் பையன் அடிச்சு போட்டு தெளிச்சு. கரெக்டா ஏற்கிற மாதிரி பையனை அடிச்சு போட்டு தெளியாச்சு. பையன் கிட்ட பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான மெடிக்கிட் அண்ட் குளோவல்லாம் இருக்கு. அதெல்லாம் எடுத்து வச்சுக்கோ. ஏன்னா லாஸ்ட் ஜோனுக்கு நம்மளுக்கு தேவைப்படும். இன்னும் ஒரே ஒரு எனிமி தான் இருக்கான். அவன் பாத்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டான். பையன் பாத்தீங்கன்னா அந்த மஞ்சைக்கு பின்னாடி தான் இருக்கான். பையனுக்கு பாத்தீங்கன்னா சரியான டேமேஜ். பையன் பாத்தீங்கன்னா உள்ளார ஓடி போயிட்டான் மெடிக்கிட்டு போறதுக்கு. பையன் தலை பாத்தீங்கன்னா தெரிஞ்சிச்சு. சரி தலையில அடிச்சு போட்டு தெரியலான்னு பார்த்தா திடீர்னு வெளியே வந்து உடம்புல அடி வாங்கிட்டான். பையனுக்கு சரியான டேமேஜ். அவன் பாத்தீங்கன்னா வீட்டுக்கிட்ட வந்துட்டான். சரி கையில இருக்கிற ஃப்ரீஸ் பம் தூக்கி போட்டேன். ஃப்ரீஸ் பம் தூக்கி போட்டு பையன் பாத்தீங்கன்னா தப்பிச்சிட்டான். சரி வெயிட் பண்ணுவேன் எப்படி ஜோன் சுருங்கன்னு நினைச்சிட்டு நானும் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரமா வெயிட் பண்ணேன். பையனுக்கும் பாத்தீங்கன்னா ஜோன் சுருங்க ஆரம்பிச்சிருச்சு. சரி ரொம்ப நேரம் ஆச்சு. பையன் எப்படியும் வெளியே வருவான். வெளியே வரும்போது பையன் பாத்தீங்கன்னா அடிச்சு போட்டு தெரியலான்னு வெயிட் பண்ண. பையன் பாத்தீங்கன்னா ஜோனுக்குள்ள இருந்து வந்த ஹெட் அடிக்க ட்ரை பண்ணி கடைசியில ஃபைனலா ஹெட் அடிச்சு போட்டு தெளிச்சு. பையன் கிட்ட குளோவல் ஏட்டுக்கு. அதனால நம்ம ஈஸியா போட்டு தெளி போய் வாங்கிச்சு.